விஜய் ஃபேன்ஸ் கிட்ட கோட் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி ப்ரோ, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு அப்படின்னுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் கிட்ட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மங்காத்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ அப்படின்னுவாங்க. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். இதுவே நியூட்ரல் ஃபேன்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முடிவு பண்ண முடியலண்ணே. ட்ரெய்லரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுல இருந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 1 இல்ல 2 இல்ல 3 தளபதியை காமிச்சதான் அந்த சர்ப்ரைஸ். ஸ்பார்க் பாட்டு ரிலீஸ் ஆன போது இது எங்க அண்ணாவே இல்ல, என்ன எலவடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வெங்கட் பிரபுவை இன்டர்நெட்ல போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸ். ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த டிஏஜிங் ஒர்க்லாம் பக்காவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்துக்கு இந்த டிஏஜிங் விஎஃப்எக்ஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோலா விஎஃப்எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி தான். இது ஏதோ ஒரு சாதா உப்மா கம்பெனிலாம் இல்ல, மார்வலோட நிறைய படங்களுக்கு இந்த கம்பெனி தான் விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அயன் மேன், பிளாக் பேந்தர், எக்ஸ்மென், இந்திய சினிமால பாத்தீங்கன்னா கல்கி, இந்தியன் 2 அப்படின்னு நிறைய படங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா ஸ்டிக் எங்க சொருகி இருக்கீங்க? எந்த ஸ்டிக்? வேற எங்க சொருகி இருப்பாரு? டேய் டேய் டேய். இந்த டிஏஜிங் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரோட எல்லா எமோஷன்ஸையும் பிக்சரா கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் அது எல்லாத்தையுமே ஒரு டிஜிட்டல் மாடலா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஷூட்டிங் அப்ப அதே ஆக்டரை நார்மலா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை கரெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. எனக்கு ஏன் கோட் ட்ரெய்லர் இருந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா 50 வயசுல இருக்க தளபதியை 18 வயசா கொண்டு வரணும்னா அது ரொம்பவே கஷ்டம். ஃபேஸ்ல இருக்க ரிங்கிள்ஸ், ஜா லைன், நோஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணாதான், அதுவும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் கரெக்ட் பண்ணாதான் அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ரிசல்ட் நல்லாவே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நாளைய தீர்ப்புல இருந்த அந்த கெட்டப்ப கொண்டு வந்தது விஜய் ஃபேன்ஸுக்கு உண்மையிலே நாஸ்டால்ஜிக்கா தான் இருக்கும். நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. என்னால கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம ட்ரெய்லரை பத்தி பேசுவோம். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஸ்பை த்ரில்லர்னு சொல்லும் போது கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் ரிலீஸ் ஆகி நம்மள ஒரு வழி பண்ணிருக்கு. ஒன்னு அஜித் ஃபேன்ஸோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்க வச்ச விவேகம், இன்னொன்னு விஜய் ஃபேன்ஸோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்க வச்ச பீஸ்ட் படம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்ன ஒரு விஷயம்னா இது வெங்கட் பிரபு படம்ன்றனால வெறும் ஸ்பை த்ரில்லர் ஜான்ராக்குள்ள மட்டும் இல்லாம அது ஒரு ஃபேண்டசிக்குள்ள வந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல ஸ்கிரீன் பிளேவும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சுமார் ப்ரோன்ற டாக் இல்லாம படம் செம்மையா இருக்குன்ற ஒரு டாக் ஸ்ப்ரெட் ஆகும். மார்வெல்ல இப்ப மல்டிவர்ஸ் கான்செப்ட் போயிட்டு இருக்கு. வேற வேற டைம் லைன்ல வேற வேற சூப்பர் ஹீரோஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த யங்காவும் டீனா இருக்கிற தளபதி டைம் டிராவல் பண்ணி பிரசன்டா இருக்கிற அந்த அப்பா கேரக்டரை பார்க்க வந்தா உண்மையிலே சூப்பரா இருக்கும். அது இல்லாம மெர்சல் மாதிரி ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் வச்சாங்கன்னா அந்த டிஏஜிங் உண்டான மரியாதையே கிடையாது. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் மைக் மோகன் வில்லன் கிடையாது, இந்த யங் விஜய் கேரக்டர் தான் வில்லன். அதுக்காக நிறைய சீன்ஸ் ட்ரெய்லர்ல இருந்து எடுத்து காமிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாம இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேனோட கான்செப்டே இதுதான். 50 வயசுல இருக்க ஒரு வில் ஸ்மித்தை ஒரு யங்கான வில் ஸ்மித் கொல்ல வரது அந்த கதையாவே இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கலாம்? அண்ட் இந்த படத்துல நிறைய கேமியோஸ் இருக்கிறதா சொல்றாங்க. எஸ்கே வரதா சொல்றாங்க, த்ரிஷா வரதா சொல்றாங்க, அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே படத்துல இருந்திருந்தா கோட் படம் கண்டிப்பா ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தளபதி நடிச்ச படங்கள்லயே கோட் படத்தோட சாங்ஸ் தான் பிலோ ஆவரேஜா வந்திருக்கு. நம்ம யுவனை மட்டும் தப்பு சொல்ல வேணாம். அனிருத் அந்த மாதிரி பாட்டை போட்டு போட்டு விஜய் ஃபேன்ஸை பழக்கி வச்சுட்டாப்புல. அதனால யுவன் போடுற எல்லா சாங்குமே பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் யுவனோட பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. நீங்க ஒரு விஜய் ஃபேனா? இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அஜித்தோ, சூர்யாவோ இல்ல மத்த ஆக்டர்ஸோட ஃபேனா? உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்ன மாதிரி ஒரு நியூட்ரல் ஃபேனா? தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு கேன எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார். அடாடா.